கேபேஜ் பக்கோடா பண்ணுறதுக்கு முதல்ல 300 கிராம்ஸ் கேபேஜை மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் அதாவது சோள மாவு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். இவ்வளோதான், இதுக்கு தேவையான பதார்த்தமே இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு பக்கோடா போடுற பதத்துக்கு இருக்கணும் இது. அந்த அளவுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு இது பக்கோடா மாதிரி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போது சூடான எண்ணெயில் முந்திரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொரித்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதே எண்ணெயில் நம்ம முதலே ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி உதுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் நமக்கு உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் பக்கோடா ரெடி ஆகும். ஸோ இதை ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், அம்மாவோட ஸ்பெஷலான கேபேஜ் பக்கோடா ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஆர்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். Until then, stay with us in our Nest of Art. Take care. Bye-bye.